Friends, welcome to the channel, and at the same time you are requested to kindly like and subscribe to the channel. In the video the birth of Hindi language ஓட பிறந்த நாள், எப்போ பிறந்தது, எப்படி பிறந்தது, எங்கே பிறந்தது, யாரால் பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த கிளிப்பிங் facebook.com இருந்து எடுத்தது. கிளிப்பிங் பாருங்கள். இது ஹைலி knowledgeable and informative video clip. Please see the clipping. ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த ஜான் பார்த்விக் கில்கிறிஸ்ட் என்பவர் ஒரு மருத்துவர், தோற்றுப்போன வங்கியாளர், மொழி குறித்து ஆய்வு செய்வதில் ஆர்வமுடையவர். ஸ்காட்லாந்தில் வாழ வக்கற்ற அவர் 1782 ஆண்டு இந்தியாவின் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வேலைக்கு வந்து சேர்ந்தார். இங்கு பல்வேறு மொழி பேசும் மக்கள் இருப்பதைக் கண்டு வியப்புற்ற கில்கிறிஸ்ட் தான் மொழி குறித்து ஆராயப் போவதாகவும் அதற்கு விடுமுறை அளிக்கும்படியும் 1785 ஆண்டு அப்போதைய கவர்னர் ஜெனரலான வெல்லஸ்லி பிரபுவிடம் கேட்டுக்கொண்டார். ஒரு வழியாக 1787 ஆண்டு அவருக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஆய்வின் போது இந்துக்களை இந்துஸ்தானி பேசுபவர்களாகவும் இஸ்லாமியர்களை உருது பேசுபவர்களாகவும் இந்தியாவில் இரண்டாக பிளக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு உதித்தது. இதற்காக கிழக்கிந்திய கம்பெனியின் உதவியுடன் கொல்கத்தாவில் ஒரு பயிற்சி நிறுவனத்தை அமைத்தார் கில்கிறிஸ்ட். தொடக்கத்தில் ஓரியண்டல் செமினரி அல்லது கில்கிறிஸ்ட் கா மதரசா என அழைக்கப்பட்ட அந்நிறுவனம் 1800 ஆண்டு ஃபோர்ட் வில்லியம் கல்லூரியாக மாறியது. கரிபோலி மொழியும் உருது மொழியும் இணைந்து அப்போது இந்துஸ்தானியாக வட இந்தியாவில் பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்துஸ்தானிக்கு மாற்றாக புதிய மொழி ஒன்றை உருவாக்க முடிவு செய்த கில்கிறிஸ்ட் வட இந்திய புலவர்களை வரவழைத்து அவர்களுக்கு போதுமான ஊக்கத்தொகை கொடுத்து புதிய மொழிக்கான இலக்கண இலக்கியங்களை வகுக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதன் பயனாக சமஸ்கிருதம், கரிபோலி, இந்துஸ்தானி, உருது உள்ளிட்ட மொழிகளை ரொட்டி போல் புரட்டி பிசைந்து ஹைபிரிட் எனப்படும் ஒட்டு ரக மொழி ஒன்று உருவாக்கப்பட்டது. அதற்கு ஹிந்தி என பெயரிட்ட கில்கிறிஸ்ட் 1818 ஆண்டு பைபிளின் ஹிந்தி மொழிபெயர்ப்பு நூலை வெளியிட்டார். அதுதான் இந்தியின் பிறந்த நாள். கொடுமை என்னவென்றால் இந்தியின் பிறந்த நாள் எது என்பது வரலாற்று ஆவணங்களில் கிடைக்கப்பெறவில்லை. பின்னர் 1826 ஆண்டு முதல் ஹிந்தி செய்தித்தாளான உதந்த் மார்த்தண்ட் கொல்கத்தாவில் வெளியிடப்பட்டது. இப்படி ஒரு வெள்ளைக்காரனால் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு ஒட்டுரக மொழியான ஹிந்திக்கு வயது 207 ஆண்டுகள் தான். தமிழ் மொழியின் தொன்மையோ 5250 ஆண்டுகள் வரலாறு கொண்டது. அதிலும் யாரிடமும் பிச்சை எடுக்காமல் வாழ்ந்து வரும் தனித்த மொழி தூய மொழி. இந்தி பிறந்த ஊரான கொல்கத்தாவின் மேற்கு வங்க எழுத்தாளர் தேவ்தன் சௌதரி சொல்கிறார், ஆங்கிலம் பேசும் இந்தியர்களை நீங்கள் மெக்காலேவின் குழந்தைகள் என கேலி செய்தால் ஹிந்தி பேசும் உங்களை நாங்கள் கில்கிறிஸ்டின் குழந்தைகள் என்றுதான் கூறுவோம். ஸ்காட்லாந்து பார்த்துங்களா, கேட்டுங்களா? தமிழோட பெருமை. thousands and thousands years old தமிழங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்காட்லாண்டுக்கு சேர்ந்தா ஒரு இங்கிலீஷ்காரனோட உருவாக்கப்பட்ட பிறந்த ஹிந்தி எங்க? நீங்களே யோசிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கிளிப். I request you again, please subscribe to the channel. Please. Thank you. God bless you all.